கேள்வியை சொல்லிருங்க. கேள்விகள் தான் பிறவித்தொடர் என்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு பதிவுகள் இல்லையா? இது முதல் கேள்விங்க ஐயா. இரண்டாவது கேள்வி, மறுபிறவி என்பது உண்டா இல்லையா? மூன்றாவது கேள்வி, இறைநிலை தன்னை மனிதனாக உணர்ந்து விட்டது, இன்னும் இறைநிலைக்கு என்ன தேவை? நன்றிங்க ஐயா. மீனாட்சி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்ப பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தம்பதி இருக்கு. அப்ப அதாவது என்னன்னா, கேள்வி என்னன்னா, குழந்தைகள் இல்லைன்னா பதிவுகள் இல்லை என்று அர்த்தமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது அது அப்படிலாம் சொல்லணும்னா நம்ம குருமகான் சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் குழந்தை இல்லைன்னா பதிவுகள் இல்லைன்ற அர்த்தம். நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப குழந்தை இல்லை என்றாலும் நம்மை போன்ற மனிதர்களுக்கு பதிவுகள் இருக்கும். அப்ப அந்த பதிவுகள் எங்கு செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடைய உறவினர்களுக்கு செல்லும். கூட பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் போய் செல்லும். அவர்களும் இல்லை என்றால் கொஞ்சம் தூரத்து உறவினர்களிடம் போய் செல்லும். அவர்களும் இல்லை என்றால் சமுதாயத்திற்கு சென்று விடும். இல்லையா? வான்காந்த தளத்தில் அந்த ஆன்மா உறைந்திருக்கும். யார் ஒத்த கருத்து உடையவர்களோ அவர்களுடன் சேர்ந்து அந்த பதிவுகளை கழிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வினைப்பயனே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பதிவுகள் கழிஞ்சாதான் மன தூய்மை வினை தூய்மை நமக்கு கிடைக்குது. அப்பதான் நம்ம முக்தி அடைய முடியுது. அதனால நம்ம குழந்தைகள் இல்லை என்றால் நம்மை மாதிரி இருக்கின்ற மனிதர்களுக்கு பதிவுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக முதல் பிறவி என்பது நம்முடைய தாய் தந்தையர்கள். மறுபிறவி என்பது நமக்கு பிறந்துள்ள குழந்தைகள். இதுதான் வழி வழியாக 7 பிறவிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவதாக இறைநிலையிலிருந்து கடைசியா நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று சொல்றாங்க. பரிணாமத்தில் பரிணாம தவம் நீண்ட சரித்திரம் அந்த இறைநிலை தவம் ஐயா அவர்கள் அழகாக நடத்துறாங்க. அதை நம்ம அப்படி உணர்ந்து பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது பரிணாமத்தில் உச்சக்கட்டம்தான் மனிதன். ஆனாலும் கூட அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட அந்த இறைநிலை தொடர்ந்து தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து ஆற்றலை நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அது தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கோ தவத்தில் வந்துள்ள மாதிரி இறைத்துகள் விண்ணு பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரின தன்மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். தன்னை ரசிப்பதற்காகத்தான் மனிதன் தோன்றினான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது மனிதர்கள் கோடானு கோடி மனிதர்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனர். அதனால அப்ப மனிதன் தோன்றிய பிறகு மற்றது ஒண்ணு 7வது அறிவெல்லாம் வராது. கீழேயும் நம்ம போக மாட்டோம். 5வது அறிவு 4வது அறிவுக்கும் நம்ம போக மாட்டோம். ஆனாலும் கூட இந்த இறைநிலை தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறதால மனிதர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். உலகம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்பது என்னுடைய புரிதலுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வேறு யாராவது கருத்து பதிவு செய்ய விரும்பினால் கைகளை உயர்த்தி பதிவு செய்யுமாறு அழைக்கிறோம். பூர்ணிமாமா சொல்லுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. அம்மா சொல்லும் பொழுது இதற்கு அப்புறம் 6வது அறிவாக வந்த மனிதன் 7வது அறிவோ இல்லது 5வது அறிவாகவோ மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சாமிஜி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்கம்மா. ஏன் 6ஆம் அறிவை கடந்து மனிதன் செல்ல மாட்டான் என்று பார்த்தோம் என்றால் ஓரறிவிலிருந்து தன்னுடைய தேவைக்காக 2ஆம் அறிவு 3ஆம் அறிவு என்று கடைசியில் தன்னை உணர்ந்து 6வது அறிவாகிய மனிதனாக வந்துள்ளது. இதற்கு மேலும் மனிதனுக்கு தேவை என்று வந்தால் உடனே மனிதன் தன் கலைத்திறனாலும் அறிவின் திறனாலும் அவனுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வான். இப்பொழுது வாகாயத்தில் பறக்க வேண்டும் என்றால் உடனே
ஒரு இரும்பையே எளிதாக்கி அவனுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு பதக்கக்கூடிய ஆற்றல், பதக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டாகிவிட்டது. எனவே தன் தேவையை தன் அறிவின் நுட்பத்தை கொண்டு அவன் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விட்டதால் இனி 7வது பிறவி என்பது இல்லை. இதுவே அறிவின் சிறப்பு. இந்த அறிவின் சிறப்பு இருப்பதால் 5 அறிவு செயல்கள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் 5ஆம் நிலைக்கும் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, 7ஆம் நிலைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 6வது அறிவுடைய மனிதனாக சிறப்பாக வாழலாம் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாராவது கருத்து சொல்ல விரும்பினால் கைகளை உயர்த்தவும். கார்த்திகேயன் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, அந்த கடைசி கேள்வி சொன்னீங்களம்மா, அது ஒரு தடவை சொல்லுங்களேம்மா. கடைசி கேள்வி சரியா? வாழ்க வளமுடன் ஐயா. இறைநிலை தன்னை மனிதனாக உணர்ந்து விட்டது. இன்னும் இறைநிலைக்கு என்ன தேவை? இறைநிலைக்கு தேவை எதுவும் இருக்கிறதா தெரியலைங்கம்மா. அந்த சுழற்சி உணர்தலின் உச்சமான மனமா பரிணமிச்சிருச்சு. உணர்வின் உச்சமான மனமா உணர்தலா பரிணமிச்சிருச்சு. இந்த உணர்தல் இயக்கத்தை கொண்டு மறுபடியும் நம்ம அந்த சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கான முயற்சிகள் தான் இயல்பாவே அறிவு அந்த நிலை நோக்கி பயணம் செய்யும். அந்த சுழற்சியின் முடிவு மறுபடியும் இறை உணர்வுல போய் லயிக்கிறது தான் அப்படின்னு எனக்கு தோணுதுங்கம்மா. தேவை இங்க இருப்பதா தெரியல இறைநிலைக்கு. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் சுழற்சி இருக்குமா, இல்ல சுழற்சி முடிவடைந்து விடுங்களா? அது நம்ம இவரு சங்கரர் சொல்லும் பொழுது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லுவாரு. வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதனால இந்த பதிவு அப்படின்றது நம்மளை வச்சு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு அஸ் பார்க்கும் பொழுது அது நம்ம பதிவுகளா தெரியும். பட் இன் ஜெனரல் தொகுத்து பார்க்கும் பொழுது அந்த பதிவுகள் தான் இங்க இயக்கமா இருக்கு. ஸோ அந்த பதிவுகள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு சுழல் இயக்கமா நடந்துட்டு தான் இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேறு யாராவது கருத்து சொல்ல விரும்பினால் கைகளை உயர்த்தவும். அருளையா, நீங்க ஏதாவது சொல்றீங்களாங்கய்யா? வாழ்க வளமுடன். அன்பர்கள், ஞானாசிரியர்கள் சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைவாக இதுல கருத்து கூற வேண்டுமானால், அம்மா மீனாட்சி அம்மா அருமையாக சொன்னாங்க. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆக தம்பதியருக்கு குழந்தை வாரிசு இல்லை என்பதற்காக அவர்கள் பிறவி நிறைவுற்றதாக இங்கு கருத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. இந்த ஆன்மா முழுமையாக அதன் பதிவுகளை செயலுக்கு கொண்டு வரும் வரை இறைநிலையோடு அது ஒன்றும் வரை அம்மா சொன்ன மாதிரி வான்காந்தத்திலே பிரபஞ்சத்திலே நிலை பெற்றிருக்கும். அந்த அடிப்படையிலே 3வது கேள்விக்குமான பதில் என்ன அப்படின்னா, அன்பரின் கேள்வி இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்திலே இறைத்துகளிலிருந்து துவங்கி ஆறறிவுள்ள பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதன் வரை வந்த பிறகு
மனித பிறவி தேவையா? ஏற்கனவே மனித பிறவி ஏற்பட்டு மனிதனாக பிறந்து இறைநிலை தன்னையே உணர்ந்து ரசிக்க அனுபவிக்க இந்த மனித பிறவி என்று ஒரு கருத்து வந்த பிறகு இத்தனை பிறவியிலே அந்த இறைநிலை தன்னைத்தான் உணர்ந்து ரசித்தது நிறைவாகவில்லையா? இன்னும் ஏன் மேலும் மேலும் மனித பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன? இதுதான் கேள்வி. இதை தான் அடியேன் புரிந்து கொண்டிருக்கின்றேன் அன்றைக்கு அன்பர் கேட்டதன் அடிப்படையில். எப்படி ஆன்மாவுக்கு அழிவில்லை, அது ஒத்த கருத்துடைய மற்றொரு உடலுடன் இணைந்து அதன் செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் செயலாக வடிவம் பெறும் வரை அது அப்படியே தான் இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தாலும் மனித பிறவி இப்பொழுது நிறைவாகாது. மொத்தம் 3 கேள்வி இல்லைங்களா? முதல் கேள்வி ஐயா, பதிவுகள் மூலம்தான் பிறவி தொடர் என்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு பதிவுகள் இல்லையா? முதல் கேள்விக்கு ஐயா. இரண்டாவது கேள்விதான் மறுபிறவி என்பது உண்டா இல்லையா? மறுபிறவி என்பது நமது வாரிசுகளே நமது மறுபிறவி. அதன் பிறகு ஒத்த கருத்துடைய குடும்ப உறுப்பினர்களோ உடன் பிறந்தோரோ அவர்கள் மூலமாகவும் நமது பிறவி தொடர்கின்றது. அதுதான் மறுபிறவி. இதே உருவத்திலே இன்னொரு அல்லது இதே உயிர் மீண்டும் ஒரு முறை இன்னொரு உடலோடு இணைந்து அது கிடையாது. நமது முன்னோர்களின் பதிவு வினை பயனே நாம், பெற்றோருக்கு அப்புறம் நாம இல்லையா? அதே மாதிரி நமது குழந்தைகள், அதுவே மறுபிறவி. அவ்வளவுதான். இது மகான் சற்று விளக்கமாகவே கூறியிருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு நாம் நிறைவாக வாங்கம்மா. சாந்தி அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி. ஆக இந்த கேள்விகளுக்கு நாம் நிறைவாக விடை பகிர்ந்தோம். இப்போ நாளைய கேள்வி அல்லது அடுத்த தவத்திலே மாலை தவத்திற்கு தொடர்வதற்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியிலே நாம் கூறுவது உடல் முழுவதும் காந்தம் திணிவு பெறுகின்றது. நித்யானந்த தவத்திலும் அதுதான், காந்தம் திணிவு பெறுகின்றது என்றுதான் கருதுகிறோம். உடலுக்குள் ஓடிக்கொண்டிருப்பது உயிர். ஏன் நாம் உயிர் துகள்கள், அதாவது அந்த விண் தான் உயிராக சுழந்து கொண்டிருக்கின்றது. ஏன் விண் உடலுக்குள் பாய்ந்து நிரம்புவது போன்று பாவனை செய்யாது? காந்த ஆற்றல், அருட்பேராற்றல் உடலுக்குள் பாய்ந்து நிரம்புவது போன்று ஒரு பாவனை. அது ஏன் காந்தத்தை சொல்றோம்? இறை துகளை, அந்த அந்த உயிர் துகளை ஏன் கூறவில்லை? இது கேள்வி. இது நாம் வரும் மாலை தவத்திலே, இன்றைய மாலை தவத்திலும் நாளை காலை தவத்திலும் இப்படியே தொடர்ச்சியாக, அதாவது காலை தவத்தில் உள்ள கேள்வி காலையில மாத்திரம் இல்லாம அதனுடைய சிந்தனைகள் மாலை தவத்திலும் தொடர்கின்றது, மாலை 7 மணி தவத்திலும். ஆகையினால அங்கும் இந்த கேள்விகளுக்கு ஆராய்ச்சி விடை கிடைக்கின்றது. நண்பர்கள் தொடர்ந்து பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, நேரமாகிவிட்டது. ஆமா, நிறைவை நோக்கி. ஆமா, சரி, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுருக்கமான அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள். இன்றைய முக்கிய அறிவிப்புகள்: செப்டம்பர் இறுதியில் ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. அதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அகத்தாய்வு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அனைவரும் பங்கு பெற்று பங்களித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி அமெரிக்கா அளவிலான சத்சங்கம் ஆங்கில மொழியில் நடைபெறுகிறது. முதுநிலை பேராசிரியர்
கு. எல்லப்பன் ஐயா தவம் மற்றும் நற்சிந்தனை வழங்க இருக்கிறார். அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி காய்கல்ப வகுப்பு ஆங்கிலத்தில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள அன்பர்கள் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு தவம் மற்றும் சிந்தனை விருந்து நடைபெறுகின்றது. அனைவரும் பங்கு பெற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் மாத இறுதியில் மனைவி நல வேட்பு நாளை கொண்டாடும் விதமாக இந்தியாவிலிருந்து மூத்த பேராசிரியர் தம்பதிகள் கலந்து கொண்டு நிகழ்வை நடத்தி தர ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இது தொடர்பான அறிவிப்புகள் வரும் நாட்களில் பகிரப்படும். வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக உலக நல வாழ்த்து பாடுவோம். உலக நல ஆமா, நம்ம 3 நிமிஷம் இருக்கு. விறுவிறுன்னு பாடுறதா இருந்தா 2 பாடல் பாட சொல்லலாம். பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட சொல்லலாம். உலக நல வாழ்த்து சங்கரி அம்மாவை பாட சொல்லுவோம். பிரம்மஞான கவி கார்த்திகேயன் ஐயாவை பாட சொல்லுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. What is the need of absolute space? And the answer is there is no need for absolute space, but absolute space wants to landscaping itself
human being is the last evolution in the universe. The universe will keep on running until the final man attain the state of salvation. So there is no end for this universe. It is a continuous process. Thank you, Ayya. Be blessed by the divine. Very nice. Or your the imprints that a person has. I mean, like, after the death, the like the soul attaches to the either the kids, the children, or depending on the various situations, attaches to someone. Right Mhm. now, how I mean, like at this point, let's say I'm here, and my imprints, whether good or bad, I feel that happiness or sadness, trouble, or like whatever the combination of it, right? Mhm. But in the after that, if it attaches to somebody else, what is the feeling for the soul which got attached? Also to the soul to which this soul got attached. So how does that? I don't know whether. So how does that work? Yeah, how do like does the Mm. soul feel it, or how does that happen? So all these karma imprints are, we can take as an example of videotape. So the videotape has the video recording. Until that video is played back, and whatever it is actually recorded, whatever it is playing back, needs to come to an action. Depends on like what that recording is. Until the recording comes to an action, that videotape exists to keep that recording. So in this example, videotape is the soul or the anma or the karmayam or the genetic center. And the recording is our karma imprints. When this body dies, dissolves, that's an action. Death is also an action. So when this body dissolves into these 5 elements, the genetic center still has that recording, which is, in Mahan's terms, what it is it's a densed, very densed biomagnetism. It's just a magnetic domain. Contains all those recordings. When it is forwarded over to the descendants or whoever has the similar thoughts, this part of the soul is actually going into the other person. Now your question is, how does that imprints come into action? Anything recorded has to come to an action. It needs a medium. That medium is the human body. The soul will only attach to human, not to any other asayadana porulkal, or the non-living beings, or any other living beings other than human. Human soul will not attach to any other than human. So I can share my own experience. By the time of my mom passed away, my youngest sister, she was the one with my mom when my mom finished her last breath on her body. But after that, there are certain unique qualities
my mom has. I was able to see it in action from my sister while I was there. That was never before with my sister. It was after that. Whether she realizes or not, but I was able to see it. I did not share this with anyone since then, except my wife. So you would see some of the unique qualities, mannerisms, obviously with the person where this magnetic domain is actually going to attach, or it attaches. Now the next question, will it only attach to one person? Mm-mm. It goes with whoever the descendants are, or it will fit in whoever has a similar thought process or the same recording. They're still alive, so that the recording or the imprint can come to an action. So you can see it. You will be able to see it. This is my own experience. So at that time, I realized, okay, this is what is happening. And I was talking to senior professor, Mario Malama. She said, yes, your mom is there. But that's why we actually do this Anma Shanti Davam, which will, by us, the kids, and all the near and dear, do this meditation, and that soul will actually go live in the Shaktigalam. And then after all the actions are done, all the good unfinished duties are the thoughts recorded with that magnetic domain. Once it has come to an action, it moves on to the next level, which is to the emptiness, the divine state. இறைநிலை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. How does it go to multiple persons ஐயா? If one person is understandable, but how will it go to at a time, right? Multiple persons, but it is one soul, right? How does that work ஐயா? Yeah, so that's a very good question. I couldn't come up with the straight answer for that. We'll take that as a question for research. But my level of understanding, which is that magnetic domain lives as a condensed form of ethereal particles that can spread across. It's not like a small piece or entity or a small thing. It's mixed everywhere. It's part of the universal magnetism. It's in that field. So it actually connects with the person's soul or the person and tries to complete its thoughts or the imprints, try to bring it to action. There was an example Kodayama explaining. I know I'm actually, Amma was also mentioning this. This is not a positive example, but this is a negative example. So someone actually was having anger with someone. So that person with the anger approaches the other person who he is having anger with. At that time, whoever is the victim is the other end, whoever had
a huge vengeance, and who passed away or that person is still living, they had a very strong thought against that person, and which is recorded in this universal magnetism or the magnetic field, and that attaches and waits for that particular moment, attaches to this particular person who is, approaching the other person with anger. It goes in, makes the thing come into action. So this guy, whoever has had anger, was never had any intention to actually make any harm to the other person, but it ends up as getting the other person killed. This is a very good example for this. So these thoughts are the imprints. Once it actually gets more intensification by actually thinking the thoughts as a very strong thoughts, it will come into action. But it actually waits for the right moment, the right situation, right person, then comes into action. Thank you. Yeah, I think that this clarifies proper. I mean, it's there in our Ethereum books in a way, but yeah, with the details, I think now it is more clear. Yeah. Thank you. This question should be placed for research, and I would like to hear from the other Yanasariyas to other teachers too, because this is my understanding, but I need to confirm that what I have, my perception is correct or not. I need to validate. Thank you. Yeah, be blessed. Thank you. I also like to the research, right? Yeah. So what it was saying that in the books, the departed soul, when it attaches to another person, it always like reduces its imprints by by getting the other person's actions, right? Through the other person's actions, it cleans its imprints, but it doesn't acquire any new imprints. The departed soul. That's how that works. Also, it's interesting. Maybe it also any new imprints actually goes to the person who's maybe it got attached to, not to the body. soul. Yes. Yes. The body, so not to this. Interesting how there are situations. So one magnetic domain, like it can have multiple. Yeah, it's like neural network. So all interconnected. So Mahan has his own experience. Vallalar's magnetic domain has attached with Maharishi. So that is how he was able to write this 2,700 poems, proper, with all grammatical formations, the words, everything, all the rhythm and the meaning, the depth meaning. Oh, everything was possible because of that. That's what he expressed in his autobiography, வாழ்க்கை, எனது வாழ்க்கை விளக்கம். So he has mentioned in that. So if the soul attached is a good one, we make things happen. If it is a bad one, it actually occupies that body's own soul. That own soul actually gets suppressed. This takes over. So we've seen in medical science, they call it a split personality. So as a teacher, when we are actually giving the initiation, and we can also see these things. If someone is actually going through this experience,
we can also be able to see it. We can feel it. So that's why when we are giving initiation, we're all blessed. We are actually elevating a soul to a good state. It's not an easy thing. It's not a simple thing. I know the process seems like it's very simple. We are going through impacting another soul, which is in terms magnetic domain. We are contributing in a good way. So we're all blessed. We're all blessed. We are closer to the divine state. We're blessed. Thank you. Yeah. Thank you. Yeah. Let's come to the session. Thank you for